ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, சட்டமன்ற தேர்தல் ஒவ்வொரு நாளும் நெருங்க வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் தூத்துக்குடியில் தாவேக்காவுடைய தலைவரான விஜய் இருக்கார் இல்லையா, விஜய் பிரச்சாரம் அப்படின்றத பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்றது வந்துருந்துச்சு. வேர்ல்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான மக்கள் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அப்படின்றத கொடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிவிகே இருக்கு இல்லையா, டிவிகேனுடைய தூத்துக்குடியினுடைய முகமா அறிமுகமானவங்க, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பலராலையுமே அடையாளம் காணப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது அஜிதா ஆக்னத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அஜிதாவுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா எப்படியும் மாவட்ட பொறுப்பும் வரக்கூடிய எலெக்ஷனில் வந்துட்டு எம்எல்ஏ பொறுப்பு அப்படி, அதாவது வந்துட்டு எம்எல்ஏ சீட் இருக்கு இல்லையா, எம்எல்ஏ சீட்டும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதீத நம்பிக்கையில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு எந்த நல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி அங்கே போய் பங்கெடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஈடுபாட்டோட செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்றதும் தரப்படலை, எம்எல்ஏ சீட்டும் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லலாம். இதனால அப்செட்டினுடைய உச்சக்கட்டத்துக்கு போன அஜிதா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கனிமொழி அவர்களுடைய முன்னிலையில் திமுகல ஐக்கியமாயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தாவேகா சார்பில் இருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, பார்த்தீங்களா இதுக்காக தான் வந்துட்டு தளபதி அவங்களுக்கு சீட்டு தரல, அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பொறுப்பும் தரல, அவங்க திமுகவுடைய ஸ்லீப்பர் செல் அப்படின்ற குற்றச்சாட்டையும், உங்களுக்கு உழைச்சவங்களுக்கு வந்துட்டு சீட்டு கொடுக்கறதுக்கு மனசு கிடையாது, யாரோ ஒருத்தர் நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஸ்ரீநாத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அஜிதாவுடைய ஆதரவாளர்களும் மாறி மாறி வந்துட்டு சோசியல் மீடியாஸ்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜிதா திமுகவுக்கு போறதுக்கான காரணம் அப்படின்றது என்ன, திமுகலேயே ஆல்ரெடி வந்துட்டு தூத்துக்குடியில பல கோஷ்டிகள் பிரச்சனை அப்படின்றது ஓடிக்கிட்டு இருக்கும்போது இதை தாண்டி அங்கே அஜிதாவால் அரசியல் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அஜிதா இருக்காங்க இல்லையா, அஜிதா பேசிக்கலாக வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாலிடிக்ஸில் வந்துட்டு எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருந்ததுனால அந்த டீச்சர் வேலையவே விட்டுட்டு முழுக்க பாலிடிக்ஸ்குள்ளே களமிறங்குறாங்க. எங்கே பிரச்சனை வெடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிசம்பர் 23ஆம் தேதி அப்படின்னு சொல்லலாம். எல்லா மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர் அப்படின்றத விஜய் அறிவிச்சப்பையும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டும் அறிவிக்காமையே இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமான காரணம் மற்ற கட்சிகளில் நிலவரம் மாதிரியே அங்கேயும் கோஷ்டி மோதல் அப்படின்றது அதிக அளவில் இருந்துச்சு. ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடியில் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பக்கம், கீதா ஜீவன் ஒரு பக்கம், கனிமொழி ஒரு பக்கம், ஸ்டாலின் ஒரு பக்கம், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு 4 கோஷ்டி அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வெளியிலேருந்து பார்க்கும்போது திமுக அப்படின்னு சொல்லிதான் தெரியும், ஆனா உள்ள இருக்கக்கூடிய கோஷ்டி பிரச்சனை திமுகக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட செயலாளர் லிஸ்ட் அப்படின்றத வெளியிட்டாங்க. அதுல சாமுவேல் ராஜாவுக்கு வந்துட்டு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு அஜிதா ஆக்னல் இருக்காங்க இல்லையா, அவங்களை உச்சகட்ட கோபத்துக்கு கொண்டு போயிருந்துச்சு. இதனால வந்துட்டு பார்த்தோம்னா கட்சியினுடைய தலைவரான விஜயனுடைய காரையே மறிச்சிருந்தாங்க அஜிதா. இது அப்ப ரொம்ப பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. காரை மறிச்சதோட மட்டும் இல்லாம உழைச்சதெல்லாம் நானு, சாமுவேலுக்கு பதவியா அப்படின்ற மாதிரி கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பயே வந்துட்டு தாவேக்காவுடைய தொண்டர்கள்லாம் இவங்க திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லு, அவங்க சொல்லிதான் இவங்க இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை சோசியல் மீடியால முன் வச்சு அவங்கள கேலியும் கிண்டலும் பண்ணதுனால அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைலாம் சாப்பிட்டு சூசைடுக்கு அட்டம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் தளபதியோட தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம்
அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டு மறுபடியும் களத்தில் பரபரப்பாக இயங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, நமக்கு வந்துட்டு மாவட்ட செயலாளர் பதவி தான் கிடைக்கல, ஆனால் டெஃபினட்டாக வந்துட்டு தூத்துக்குடிக்குள்ளே போட்டியிடுறதுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காத்திருந்தவங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தூத்துக்குடிக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய நண்பரான ஸ்ரீசாந்த் இருக்கார் இல்லையா, அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாரு விஜய். இது அஜிதா தரப்பை இன்னும் ரொம்ப பெரிய கோபத்துக்கு தள்ளி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அஜிதாவுடைய ஆதரவாளர்கள்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவுடைய ஸ்டிக்கரை கிழிச்சும் விசில் சின்னத்தை உடைச்சும் கட்சியில் உழைச்சவங்களுக்கு உரிய அங்கீகாரம் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சு தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இதை தாவேக்காவுடைய தலைமை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு துளி கூட கண்டுக்கலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அஜிதா அப்செட்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட திமுக, அதிமுக, நாத்தாக்கான்னு சொல்லி பல தரப்புகள்ல இருந்தும் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்களாம். ஆனால் திமுக தரப்பை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அஜிதா ஆட்கள் நம்ம பக்கம் வந்தாங்க அப்படின்னா மீனவ சமுதாயத்தினுடைய ஓட்டு அப்படின்றது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ டிவிகே மேலே வர அவங்க கோபமாக இருக்கிறதுனால அவங்க சார்ந்த ஓட்டுகள்லாம் கிடைக்கும் அப்படின்றதுனால நீங்கள் கட்சிக்குள்ளே வாங்க, உங்களுக்கு இந்த டைம் வந்துட்டு மகளிர் நில முக்கியமான பொறுப்பு தரோம், அடுத்த டைம் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்துட்டு கனிமொழி கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதில் உங்களுக்கு நான் சீட்டு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னதுனால அந்த வாக்குறுதியை நம்பி அஜிதா திமுக ஐக்கியமாயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடியே 4 மூலையில் 4 கோஷ்டி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாத்தையும் தாண்டி அஜிதாவால் அரசியல் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது சந்தேகம்தான். ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் கூட இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏதோ பவர்ஃபுல்லான பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ அஜிதாவினுடைய இந்த அதிரடி மாற்றம் அப்படின்றது திமுகவுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இல்லை அப்படின்னாலும் தாவேக்காக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். அதுவும் விஜய் வந்துட்டு போன 2 நாள்ல இப்படி ஒரு அதிரடியான முடிவை எடுத்ததோட மட்டும் இல்லாம களத்துல இன்னும் விறுவிறுப்பா திமுகக்காக வேலை பார்த்து இழப்பு தாவேக்காக்கு எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய டிராபேக்கை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத தாவேக்கா தலைமைக்கு காட்டணும் அப்படின்ற முடிவில் தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்களாம் அஜிதா. ஸோ அஜிதா ஆத்மனுடைய இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட பை பை.